அந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. அப்படி கூட இல்ல. அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க. வேண்டாம், வில்லங்கம் பண்ணி விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல், உழைப்ப கெடுத்து விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ரெண்டே கணக்கு, ரெண்டே கணக்கு. ஒரு கணக்கு நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க. ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க, தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டம் திமுக அதிமுக. மேன் பவர் சொல்லுங்க, மணி பவர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்ப கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க, கேக் வாக்குன்னு சொல்றேன். 1% தப்பு தப்பா போட்டிருக்க. நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோவை நான் மக்கள்கிட்ட கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க, பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு பண்றாங்க. எங்க போவீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? இப்போ நல்லா ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மா தான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர்னா எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு. யாரு விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவீங்க. ஒரே விஷயம் சார், நீங்க ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்றது சொல்றேன். நான் முடிவு பண்றது தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆபரேட் பண்ணா 5 நாள், சசிகலா கோஆபரேட் பண்ணா கூட 10 நாள். இல்ல நான் உடைச்சிடுறேன். இன்னும் சொல்றேன், மனம் ஒரு குரங்கு. அதாவது வீட்டுல இருந்து காசு வாங்கிட்டு போவான், அங்க போய் ஓட்டு போடணும்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான், ரெட்டையில வரும் போட்டுவான். இதை எந்த கணக்கில் வைப்பீங்க? அத்த சேம் மூமெண்ட் மாறிடும். அதான் சொன்னேன், மைண்ட் பாட்டனே. இதான வாக்களிக்கும் முறைன்னு சொன்னேன். அதான் பாட்டனே. 60 பேர் ஏற்கனவே டிசைடட் ஓட்டடு. நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தான் சொல்றீங்களா அவன் அதுக்கு தான் போடுவோம், அதுக்கு தான் 60 பேர் தான்ன்றாது. அவன் என்னவா நினைச்சுக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ற அந்த மூமெண்ட் தான் அது தெரிகிறது. சொல்ல முடியாது. இவரே சொல்லிட்டாரு கடைசி நிமிஷத்துல வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் எப்படி ஜெயிக்கிற முறையை சொல்ல முடியும்? இந்த கேள்வி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கோவப்படல. பாருங்க, நல்லா கேளுங்க. 5 நாள்ல சீமானன் ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் ஒரே நாள்ல சிஎம் ஆக்குறது எப்படிங்க சொல்ல முடியும்? 10 நாள் தாங்க ஜீரோ. நீங்க நினைக்கிற சசிகலா சிஎம் ஆக்குறது மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். அப்போ வேவ கிரியேட் பண்ணலாம். இது அவர் வேவை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட என்னையா சாவடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த மன்னிப்பு கேட்டுக்குவோம். புரியுதுங்களா? நான் தப்பாவே சொல்லிட்டு போறேன். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுது? நீங்க தப்பு வச்சுக்கோங்க. உங்க பார்வையில் தப்பு, என் பார்வையில் இருந்த நியூஸ். இது இருந்த நியூஸை சொல்றேன். அப்ப நியூஸே தப்புனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது நியூஸ். ஐயா தொடர்ந்து விவாதம் வேணாம். எனக்கு விவாதம் வேணாம். என்ன விடுங்க. ரைட். இப்போ இதாங்க கணக்குக்கு வருவாங்க. கணக்குக்கு வருவாங்க. இதாங்க நடந்தது. எல்லாரும் ஒரே சின்னத்தில் நின்னாங்க அந்த அம்மா இருக்கும்போது. இதாங்க மேட்ரு. ஊர் 1000 வீடியோ இருக்குதுங்க. இந்த கணக்கை 1000 பேர் போட்டிருக்காங்க. புரியுதுல? தேங்க்யூ. அப்படி வாங்க. ஸோ இப்போ இதில் கணக்கு என்னன்னா, இதில் எது சரியான பதில் உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? இதில் எது சரியான பதில்? அந்த பதில் தெரியலையா? வெரி குட்ங்க. இப்போ என்னன்னா, இதில் எது சரியான பதில்னா, இது தவறான பதில், இது 3மே சரியான பதில், இது 4மே சரியான பதில். இது எப்படி சரியான பதில்னா, இந்த முதல் இது விழுந்த வாக்குகளில் இந்த கணக்கை எப்படி போடணும் தெரியுமா? முதல்ல இது எப்படி கணக்கை கற்றுக்கிட்டா புரியலாம். அரசியல் கேள்வி சொல்லிட்டேனுங்க. அதிமுக 40% வாக்குகளே வாங்கியது. திமுக இரண்டாவது வந்த திமுக அணி 39% வாக்கி வாங்குது. இன்னும் புள்ளியெல்லாம் விட்டுருங்க, புள்ளி கணக்கெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு ரொம்ப 40, 39 1% ஜெயிச்சாங்க, 1% ஜெயிச்சாங்க, 1% ஜெயிச்சாங்கன்னு 1000 வீடியோ இருக்குது. இப்போ நான் கணக்கு இவங்ககிட்டலாம் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, நான் போய் கொடுத்தேன்னா ஏற்கனவே அவங்க போட்ட கணக்கு இது. நான் போய் கொடுத்தேன் ஒரு ஆளாக பார்த்து, ஐயா இந்த கணக்குக்கு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கன்னு. அப்படி இல்லை, அவங்க ஏற்கனவே போட்டு வச்சதை எடுத்து பண்ணுறேன். 2 கணக்கு தான் போட போகிறது. 2 கணக்கு போட்டால் பாதி முடிஞ்சுதுன்றேன். நான் கொஞ்சம் என்ன அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ், அலோவ் பண்ணுங்க. ஸோ இதாங்க இதில் 4மே ரைட்டு, இது ஒன்று தான் தப்பு. இந்த கணக்கை எப்படி போடணும்னா, கணக்கு எப்படி போடணும்னு சொல்லவா? ஒரே ஒரு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சொல்லாமா யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
ம் எங்க உங்களை நீங்க போய் இப்போ சரி அப்ப நான் சொல்லி முடிக்கவா? சரி ஆக இந்த கணக்கு இந்த கணக்குல என்னன்னா பதில் என்னன்னா, இந்த கணக்குல வந்து இது 4மே ரைட் ஆன்சர், இந்த ஒன்று தான் தப்பான ஆன்சர். கேள்வி இதுல எது பத்திரிகையாளர் இல்லைங்க, அந்த பீப்புள் சொன்னது, அந்த மென்ஷன் பண்ண பேரெல்லாம் இந்த இந்த இல்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு இங்க நான் ப்ரோக்ராம் நடத்தல. உங்க பொறுமையா இருங்க, ஒரு 1/2 மணி நேரம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னா நான் சொல்றேங்க, எப்படி அவனு சொல்றேன். அப்படி பண்ணிடலாமா? சரி ஓகே. சரி அப்போ நான் உட்காந்துக்கிறேன், இது பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? உட்காந்துட்டு போயிடலாம். இந்த கணக்குல எது சரியான ஆன்சர்னா எல்லாமே சரியான ஆன்சர். நீங்க தான் கடைசியில் கேட்டுக்கிறீங்களா, அதை கடைசியில் வச்சுப்போம். ஆக இந்த முதல் கணக்கு தப்பா போட்டவர்கள்னா வல்லுநர்கள், இது என்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெண்டாவது கணக்குக்கு போவோம். இந்த ரெண்டாவது கணக்குக்கு இந்த ரெண்டாவது கணக்கு கேட்கணும்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாடம் வரும். பாடம் வேகமாக கேட்டால் எப்படி ஜெயிக்கிறது, பாடம் தெரியலும். அந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி விவரம்லாம் வரும்னு சொன்னதால ஒரு சின்ன பாடம், அந்த பாடத்துலேருந்து அப்படியே ஒரு கணக்கு தொடங்கும். இந்த பாடம் என்னன்னா சிசிடிவி, இதுதான் பாடம். இந்த பாடம் என்னன்னா பர்டன். இந்த அரசியலில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பர்டன். இது வரைக்கும் பேசப்பட்ட பட்டன் சொல்றேன். ஓட்டிங் பட்டன் எல்லா மேன் மக்களும் திரும்பி அந்த மேன் மக்களை பத்தி ஒரு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. மேன் மக்கள் சொன்னது ஓட்டிங் பட்டன், அதை தவிர வேற ஏதாவது பர்டன் ஏதாவது சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களான்னா உங்ககிட்ட விட்டுறேன். கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ரைட்? இப்போ அது என்னன்றதை கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சுட்டு அந்த பர்டனுக்கு போவோம். மொத்தம் 2 வகையான பர்டன் இருக்குது, அதான் அந்த 2 P. அப்போ நான் சொன்ன ஒன்றுன்றது மெஷினு, அது ஃபார்முலா. 2 மேக்ஸ் சொன்னது. இப்போ ரெண்டாவது கணக்குக்கு வரேன். ரெண்டாவது கணக்குக்குள்ளே இந்த பேட்டர்னும் வருது. ரைட்டுங்களா? இந்த 2 பேட்டர்ன், இந்த 2 பேட்டர்னில் ஒன்று ஓட்டிங் பேட்டர்ன், இன்னொன்று சஸ்பென்ஸுக்கு போகும். முதல்ல இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து என்னென்னா, மொத்தம் சிசிடிவின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சியை விட்டுருவோம். ரெண்டாவது வந்து கேஷ் பேட்டர்ன், இன்னொன்று வந்து டைம் பேட்டர்ன், இன்னொன்று வந்து விஷன் பேட்டர்ன். இந்த கேஷ் பேட்டர்ன் என்னன்னா, 2 கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகள் 100% 100 பேருக்கு கொடுக்குறாங்களான்னா இல்லை. இந்த கட்சிகள் அதிகபட்சமாக 70 பேருக்கு காசு கொடுக்க முடியும், அவங்க தலைகீழ நின்னாலும். அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் அவங்க காசு கொடுக்கறது, அதாவது அதிமுக திமுக காரங்க காசு கொடுக்கறது 30 பேருக்கு தான். அப்போ நான் அவங்க வச்சுக்கிறது அது நான் கொஞ்சம் அதுக்கு காரணம் சொல்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பாருங்கள். அப்போ அதிமுக திமுக காரங்க காசு போலியானா போகுது. ஒரு 40 பேர் அதிமுக திமுக காசுங்களுக்கு அதிமுக அந்த வேட்பாளர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ பொதுமக்களில் 30% பேருக்கு தான் இந்த காசு போகுது. ரைட்டுங்களா? இப்போ இந்த அதிமுக திமுக காரங்க 40 பேர் காசு கொடுக்குறாங்கன்னா 40 பேரும் அப்படியே தெருவுக்கு வந்து இந்த 30 பேருக்கு கொடுக்கல. அதில் 2 பேர் தான் வருவாங்க. 2 பேர் வந்து இந்த 30 பேருக்கு காசை எப்படி கொடுப்பாங்கன்னா, 30 பேரையும் கூப்பிட்டு லைன் அன்னைக்கு வச்சு கொடுக்கறதில்ல. 30 பேர் இருக்காங்கன்னா ஒரு 8 வீடு கணக்கு வருது, ஒரு 100 ரூபா வருது. சராசரி அப்போ 8 பேர் கொடுக்குறாங்க, இவ்வளோதான். அப்போது காசு வாங்கிறது 100க்கு 8 பேர் தான். அந்த 8 பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரியுங்க, 100 வாக்காளர் இல்லை, காசு வாங்குறது 100க்கு 8 பேர் தான். அந்த 8 பேரில் 5 பேர் தான் ஓட்டு போடுவாங்க காசை வாங்கினது காரணத்துக்காக. இதுதான் இது ரெண்டாவது கணக்கு. இது என்னுடைய ஆன்சருங்க. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி வச்சுருக்கேன். ரெண்டாவது பேட்டர்ன் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, என்ன பேட்டர்னு? கேஷ் பேட்டர்ன். 70-30 மேக்ஸிமம் 70, ஆனால் அங்கே ரியாலிட்டி நடக்கிறது 30 தான். பூதாகரமாக்கப்பட்ட பொய்ன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது பேட்டர்ன் வந்து டைம் பேட்டர்ன். டைம் என்னன்னா, ஆல்ரெடி எல்லாம் டிசைடட். இப்போ எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்துருப்பீங்க, கட்சி சார்ந்தவங்க வந்திருப்பீங்க. நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பேன், நானும் வாக்கு யாருக்கு அடிக்கணுன்றதை நான் ஏற்கனவே முடிவு செய்து வச்சிருப்பேன். ஆல்ரெடி டிசைடு. நீங்கள் தலைகீழ நீங்கள் உங்கள் பிரச்சாரம்னாலும் என்ன ஒன்றும் மாற்றாது. அப்படி 60% மக்கள் டைம் பேட்டர்னில் ஏற்கனவே யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். 40% மக்கள் தான் கடைசியில் வாக்களிக்க முடிவு பின் செய்வாங்க. இப்போ இந்த 60க்குள்ளே டீப்பாக போனீங்கன்னா 60க்குள்ளே ஒரு 35
அதிமுகவை சேர்ந்தவங்க பீப்புள் அதில் ஆல்ரெடி டிசைட். இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு 20 பேர் ஏற்கனவே அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேருக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் இங்கே இந்த 40 பேர் இருக்காங்களே, 40 பேர் யாருக்கும் முடிவு பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்க கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணுறவங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 5% பேர் பணம், அதுதான் அவங்களுக்கு ஒரே ப்ரையாரிட்டி. இந்த பணத்தை, இந்த ஒரு நிமிஷம், பணத்துக்காக வாக்களிக்கிறவங்க 5 பேர், இல்லைப்பா இவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரு, அதான் ஜெயிக்கிறவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி 5 பேர், வாக்களிக்க முடியாதவர்கள், வெளிநாட்டில் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அது மாதிரி வாக்களிக்க முடியாதவங்க அந்த 40ல் 10 பேர், வாக்களிக்க விரும்பாதவர்கள் நிறைய பேர் இருந்து ஒரு 15 பேர் வாக்களிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் அந்த டைம். ஓகேவா? அடுத்து 3வது முக்கியமான பேட்டர்ன் இருக்குது, விஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்னன்னா 50-15 பேட்டர்ன் இருக்குது. நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஒரு நம்பர்ஸ்க்காக பேர் வைக்கிற மாதிரி நம்பரும் வைக்கிறேன். இந்த பேட்டர்ன் என்ன 50-50 பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எப்படி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 80% வாக்குகளை வாங்கிச்சு, 80% வாக்குகளை வாங்கிச்சு. மற்ற எல்லாரும் சேர்ந்து 20% தான் வாங்குவாங்க. எப்படி அவங்களை தோக்கடிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். கரெக்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டாங்க. 70% அதிமுக வாங்குது, 30% தான் மற்ற எல்லா கட்சிகளும் வாங்குறாங்க. அதைத்தான் விஜய் வாங்குவார், சீமான் வாங்குவார், அவரு வாங்குவார். ரைட்டு தானே? ரைட்டு. இப்போ கேள்வி என்னன்னா, மற்ற வாக்காளர்களில் அதிமுகவும் திமுகவும் வாங்குறது 50 ஓட்டு தான் மொத்த ஓட்டில். 20 ஓட்டு மொத்த கட்சி, 30 பேர் ஓட்டு போடுறதில்ல. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 25% பேர் வாக்களிக்கிறது இல்லை, இப்போ 30% பேர் வாக்களிக்கிறது இல்லை. அப்போ அதிமுக சேர்ந்து வாங்குற மொத்த ஓட்டு 50. இதுதான் மீடியாவால் மறைக்கப்படுற பேட்டர்ன். அதாவது நான் அதுக்கு விஷன் பேட்டர்ன் பேர் வைக்கிறேன். ரைட். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அதிமுகவும் திமுகவும் வாங்குற 50 ஓட்டில் எத்தனை ஓட்டு அவங்க கட்சி ஓட்டு? எல்லாமே கட்சி ஓட்டா இருக்காது, கூட்டணி கட்சியும் இருக்கு. 2வது நியாயமான கேள்வி ஒன்று ஒத்துக்கிட்டா கூட்டணிக்கு கொஞ்சம் ஓட்டு வரும். ப்ளஸ் கூட்டணி மட்டும் தானா? 3வது காசு கொடுத்து வாங்குவாங்க. காசு கொடுத்து தான் மட்டும் வாங்குவாங்களா? காசு எல்லாமே போடுவாங்க. அப்போ 4. இந்த 4 நீங்கள் பிரிங்க. இதுதான் இப்போ நான் ஒரு ஆன்சர் போடுறேன், ரைட்டு தப்புன்னு பின்னாடி வச்சுக்கணும் விவாதம். நான் என்னோட ஆன்சர் வந்து இந்த 50 ஓட்டில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வாங்குற ஓட்டு 30 தான். இவங்க கூட்டணி 2 பேரோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வாங்குற ஓட்டு 5 தான். இந்த 2 பேரும் சேர்ந்து காசு கொடுத்து வாங்குற ஓட்டு 5 தான். இன்னொரு 5, மீதி 10 இவங்களாம் ஜெயிக்க போகிறாங்க. என்னதான் ஆனாலும் அலை அந்த பக்கம் தான் வீசிட்டு இருக்குது. அலை ஒன்றும் நம்ம மாற்றுறதுக்கு இல்லை, அலையோட போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் போட்டுருவாங்க. இவங்களாம் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுறவங்க. அதனால் 40 எல்லா பேட்டனும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே இந்த 2 கணக்குக்கு போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே பொய். இங்கே இருக்கிறது எல்லாமே, இங்கே அறிஞர்கள் வல்லுநர்களுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாளுங்க. அதனால் இதை வந்து நானாக சொல்கிறேன்னா, அவங்க போட்ட கணக்கு ஒரு வாக்கு சதவீதம் கணக்கை போட தெரியல. அந்த கணக்கை எப்படி போடணும் நான் கற்றுக் கொடுக்க வந்தால் இல்லை வேணான்ட்டிங்க. அதான் மேட்ரே அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் அலோவ் பண்ணுறீங்களா? ஒரு கணக்கை கற்றுக்கலாம். அது என்ன ஒன்றுக்கு மட்டும் ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லட்டுமா? மீதி ஆன்சர்லாம் வேணாம், ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லட்டுமா? ஃபஸ்ட் ஆன்சர் என்னன்னா, இப்போ ஒரு ரேஸ் நடக்குது, பல பேர் ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு வர ஒரு 40வது கிலோமீட்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40வது கிலோமீட்டர் வரும்போது செகண்டாக ஒருத்தர் வரவர் வந்து 30வது கிலோமீட்டர் வந்திருக்கிறாரு. இப்போ அதில் அடுத்த கணக்கு பாருங்கள். அவர் 80வது கிலோமீட்டர் போனார்னா செகண்ட் வருவது 60வது கிலோமீட்டருக்கு போவார். ஈஸி கணக்கு தான். அதே அடுத்தது 120க்கு போனார்னா 90க்கு போவார். 2வது ஆள் 90க்கு போவார். ஒரு கணக்கு கொடுத்துட்டு நம்ம இந்த கேள்வியை கேட்டால் இதான் பதில். ஈஸி நம்பர் கேம் தான். இப்போ கேள்வி என்னன்னா, அதிலே 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் இது பிரியும். ஒரு ஆன்சர் வராது. ஏன் ஒரு ஆன்சர் வராதுன்னா, அவர் 40 வரும்போது இவர் 30 வந்தாருன்னா 10, அவர் 80 வரும்போது இவர் 60 வந்தாருன்னா 20 டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா? இப்போ அடுத்தது 120 அவர் வரும்போது இவர் எவ்வளோ வராது? 90 வராரு. அப்போது 40 வருதா? 30. வெரி குட், தேங்க்யூ. இப்படி டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ கேள்வி என்ன வருது? இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு பர்சன்டேஜ் என்ன? எப்படி போடுவீங்க? எப்படி போட்டால் 40க்கு 30 எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் 100க்கு எவ்வளோ?
100க்கு எவ்வளோ? அவர் 100வது கிலோமீட்டர் வரும்போது இவர் 75வது கிலோமீட்டர் வருவார். அதான் மேட்ரு. அப்போ டிஃப்ரென்ஸ் இவங்களுடைய பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் 25%. இதே மாதிரி தான் அவர் முதல்ல 40 வாங்குறாருன்னா இவர் 39 வாங்குறாருன்னா அவர் 100 வாங்கும்போது இவர் 97 வாங்குவார். 5ஆம் கிளாஸ் பையன் கரெக்டாக போட்டு சொல்கிறான் 2%. 8ஆம் கிளாஸ் பையன் ஏன் அதை மாற்றி சொல்கிறான்னா, அவன் இன்னும் 8ஆம் கிளாஸ் பையன் இல்லை, அவன் என்ன சொல்கிறான், அண்ணா அப்படி அதை போடக்கூடாது, அது வாங்கின ஓட்டு. ஆனால் மொத்த ஓட்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்த ஓட்டில் கணக்கு பண்ணி அவன் போடுறான். 3வது 10ஆம் கிளாஸ் பையன் என்ன சொல்கிறான், அண்ணா இன்னும் அட்வான்ஸாக போடணும்னா அதில் கூட்டணி ஓட்டை கழிச்சிடணும்னா. திமுக அதிமுக வித்தியாசம் தானே நீங்கள் கேட்டீங்க. திமுக அதிமுக தனியாக நினைச்சு திமுக கூட்டணி நினைச்சுனா அவங்க ஓட்டெல்லாம் கழிச்சுட்டு வாங்கின ஓட்டில் ஒரு பர்சன்டேஜ் பார்க்கணும்னு அவன் போட்டான். திரும்பி 12th மொத்த ஓட்டுக்கு போனான். போட்டா மேட்ரு வந்துடுச்சு. ஸோ அரசியல் வந்து முழுக்க முழுக்க கணிதம் சார்ந்தது. இட்ஸ் அ சயின்ஸ். சாதாரண இந்த கணக்கும் தெரியல ஒன்னாச்சா. துறை சார்ந்த அறிவும் கிடையாது. ஏன்னா ஓட்டிங் பேட்டர்ன் மட்டும்தான் இது வரைக்கும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்று பேசல. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் இந்த மேன் மக்கள் எல்லாம் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் என்ன தெரியுமா, ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லி தப்பா சொல்லி இதான் ஓட்டர்ஸ் பேட்டர்ன், இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டு, அங்கே மைனாரிட்டி ஓட்டு இத்தனை சதவீதம், இவங்களாம் பேசி இருக்கிறாங்க. இப்படி பேசி சொல்ற இதுக்கு பேர் ஓட்டர்ஸ் பேட்டர்ன். ஏன்னா அவங்க ஓட்டிங் பேட்டர்ன்ன்றது வாக்களிக்கும் முறை. பேட்டர்ன்ல தமிழ்ல இல்ல, வாக்காளர் வகை. இப்போ வாக்காளர் வகையை தப்பு, அது கூட சரியா சொல்ல, வாக்காளர் வகைகளை தப்பாக சொல்லிட்டு அது ஓட்டிங் பேட்டர்ன் சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு துறை சார்ந்த அறிவிலும் 0. இப்போ இந்த 2 கணக்கு வந்துடுச்சு, 2 கணக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருந்தோம், 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் அதிகமானாலும் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க. தண்ணி குடிச்சுக்கிறேன்ப்பா, தண்ணி குடிச்சுக்கிறேன். கேளு. மொத்தமாக 1/2 மணி நேரம் அது முடிஞ்சிச்சுல, ஆஃப் முடிஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாமா? இல்லை அவசரம் வந்தால் போயிடலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ஒரு ஆளுக்கு அவசரம் இல்லை முடிச்சிடுறேன் முடிஞ்சிச்சு. டோன்ட் வரி. இப்போ உங்களுக்குலாம் இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் ரொம்ப அவசரம் சார். உங்களுக்கு அது டைம் கொடுக்குறோம் சார். நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்குங்க, ரிட்டர்னில் கூட கொடுக்கலாம் சார். இதுதான் மேட்ரா. இப்போ போய் இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுருவியா நீ? இவங்ககிட்டலாம் தப்பா நீ போட்டிருக்க, தப்பா சொல்றேன் தம்பி. சரி சாரி சார், மரியாதை சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செய்தது பிழை. அந்த பிழைக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன்ல, இந்த பிழைக்கு இவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? இந்த பிழை செஞ்சுட்டாங்க நான் ப்ரூவ் பண்றேன்ல. 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட வைக்கல. நீங்க தானே சொல்றீங்க தேர்தல் அது இது நீங்க சொல்றது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா உங்க மீடியாவால? உங்க மீடியாவை நான் சேலஞ்ச் பண்றேன், மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்றேன், இந்த நபர்கள் நான் வாசிச்ச பேரை வாசிச்சல. இங்க பாருங்க, இங்க சில கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வெளியில போகும், நானும் வெளியில போக வைப்பேன். பொதுமக்களை காரி முஞ்சிருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறான், ஓட்டுக்கு காசு வாங்குறவன் 5 பேர் கூட கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கு காசு வாங்குறோம், அது கூட என்ன தெரியுமா? இவ்வளவுதான் மேட்ரு. எங்க மைக் கொடுத்து நீங்க அப்புறம் பேசுங்க. என்ன உங்க கேளுங்க, நான் டவுட் சொல்லிட்டேன். இப்போ இங்க பாருங்க, அப்புறமா நீங்க கேளுங்க அப்புறமா கேளுங்கன்ற உங்க மீடியா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் 10 டைட்டில் கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீங்க அந்த டைட்டில் போகும் அலோவ் பண்ணல. சரி, இப்போ 2 கணக்கு போட்டாச்சு. இப்போ ஆஃப் முடிஞ்சிச்சான்னு பார்ப்போமா? அட்லீஸ்ட் கணக்கு போட்டால் ஏதோ பாதி இவங்க கதை முடிஞ்சிடும்னு சொன்னீங்களே, எப்படா இவங்க கணக்கு முடிஞ்சிடும்? 10 நாளில் மெஷின் எப்படா வேலை செய்யணும் கேட்டுருவோம், பார்த்துருவோம். மிஷின் முடிஞ்சிருக்கு. இப்போ இது ஃபுல்லுனா 10 நிமிஷத்தில் ஆஃப்னா இப்படியும் அடிக்கலாம். இப்போ ஃபுல்லில் 2 குவார்டராகவும் அடிக்கலாம். ரைட்டா? குவார்டர் மட்டும் இல்லை, கட்டிங்காகவும் அடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்படி போட்டால் எத்தனை கட்டிங் வரும்? 8 கட்டிங். எனக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் டக்குன்னு சொல்லு. 8 கட்டிங் கரெக்டா? ஓகே, சக்சஸ். 8 கட்டிங் வரும். இப்போ நான் ஆஃபாகவும் அடிக்கலாம், குவார்டராகவும் அடிக்கலாம், கட்டிங்காகவும் அடிக்கலாம்ல. செக் பண்ணுவோம். இந்த ஃபுல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? பவர்ஃபுல். சாதா ஃபுல் இல்லை, இது பவர்ஃபுல். இந்த பவர்ஃபுல் சவுண்ட் ஓகேல, இது வந்து பவர்ஃபுல். ஏன் பவர்ஃபுல்னா எல்லாம் மேன் மக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. மேன் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு, மீடியா பவர் இருக்கு, மைண்ட் பவர் இருக்கு.
செம்ம பவர் 4 கோடி வந்துச்சா? உங்க மேன் பவர் இருக்கு, உங்க மணி பவர் இருக்கு, உங்க மீடியா பவர் இருக்கு, அப்புறம் மைண்ட் பவர் இருக்கு. ரைட்டா? இப்போ 2 கணக்குல பாதி முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன் மீடியா பவர் முடிச்சிட்டேன். நான் சொல்றேன் நீங்க என்ன போங்க, உங்க ஒரு குவார்டர் காலி. இதை எடுத்து கரெக்டா பண்ணா உங்களுக்கு சாதாரண பையன் போடுற கணக்கும் தெரியாது, அரசியல் நீங்க சூனியம். இன்னொரு சேலஞ்ச் பண்ணட்டுமா? இதே கணக்கை இப்போ நான் முதல்ல போட்ட அந்த ஃபர்ஸ்ட் கணக்கை அதே கணக்கை திருப்பி கொடுக்குறேன். அதே கணக்கை நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுமா? 1 லட்சம் ரூபாய் சவால் கேட்குறீங்களா? அதே கணக்கை நம்பர் மட்டும் தான் மாத்துறேன். ஒருத்தரும் இந்த சேலஞ்ச் எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் சரியா போட மாட்டாங்க. ஒருத்தரும் ஆமாங்க 1 லட்சம் ரூபாய். நீங்க இல்லைங்க, நான் சொல்றது இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்காங்கல்ல, இப்ப பேரை வாசல்ல அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. வெயிட், நீங்க ஃபாலோ பண்ணீங்க. சோ நான் ஒரு குவார்டர் அடிச்சிட்டேங்க. இப்போ வாங்க, குவார்டர் முடிஞ்சதுங்க. ஐயா சூப்பரா குவார்டர் முடிஞ்சது. இவங்க ரொம்ப மேன் பவரு. இல்ல நீங்க ரொம்ப மேன் பவரு. கேளு ப்ளீஸ். இப்போ மேன் பவர் என்னமோ ரொம்ப மேன் பவர் இருக்கீங்களே, அந்த 50 கணக்குக்கு நீங்க என்னன்னா ஆன்சர் போட்டு கொடுங்க. அந்த 2வது கணக்கு கேட்டல 50 காசுன்றீங்க. தப்பா எனக்கு அகைன்ஸ்டா போடல. இல்ல 50 கட்சி ஓட்டுன்றீங்க. சொல்லல ஒன்னும் தப்பு இல்லையே, என்ன காசா பணமா? 50 காசுனாலும் 50 மேன் பவர். அவங்க மேன் ரொம்ப வாக்கு வங்கின்னு சொன்னாலும் 2 கட்சி 25 தான். நீங்க தலைகீழ அடி மட்டமா தீங்க. ஏன்னா அப்படிதான் கணக்கு போட்டு பழக்கம். யாரே இந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட சொல்றேன். இப்போ அப்படி இருக்கும்போது அப்போ தலைகீழ சொன்னாலும் நீ வாங்குற ஓட்டு 50, அந்த 50ல 25 காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. அந்த தலைவர்களுக்கு வர வாங்க முடியாத இவங்களும் மேன் பவர் இருக்கு, அவங்க கிட்ட மணி பவர் இருக்குன்னு. இப்போ இத இன்னும் பெட்டரா புரியலன்னா ஒரே சின்ன ஒரு உதாரணம் தான். இப்போ ஒரு 2 பேர் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, யாருங்க நல்லா பிரியாணி செய்வா? இவ்வளவுதாங்க கேள்வி. ஒருத்தர் சொல்றாரு, அவர் பெரிய அண்டா வச்சிருக்கிறாரு, கரண்டிலாம் புதுசா வச்சிருக்கிறாரு, அதனால அவர் தான் நல்லா பிரியாணி செய்வார். இன்னொருத்தர் நான் சொல்றேன், இல்லைங்க இவர் மாஸ்டருங்க, அவர் அண்டா வச்சிருக்க மாஸ்டர், இவர் தான் செய்வார்னு இன்னொருத்தர் சொல்றாரு. எது சரி தப்புன்னு நான் கேட்கல. நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ அதே தான் தேர்தல்ல யாருங்க ஜெயிப்பா? அவர் மணி வச்சிருக்காரு, பெரிய மணி டூல். நான் அந்த அண்டான்னு சொல்றது டூல். மாஸ்டர் இருந்தது டெக்னிக்கலி ஸ்கில்லான ஒரு டெக்னிக்கல் தெரிந்த ஒரு மாஸ்டர். இப்போ இங்க நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல மட்டும் அண்டா மணி பவர், மீடியா பவர்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏன் சொல்றீங்க இந்த தலைவர்கள் இல்ல மீடியாக்காரங்களாம் சொல்றீங்கன்னா, உங்களுக்கு இங்க ப்ராசஸ் தெரியல. இங்க பிரியாணி எப்படி செய்வாங்க நமக்கு இல்ல லீடர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சில பேர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்பாங்க. ஸோ இவங்களோட எண்ட் ப்ராடக்ட் என்ன? இந்த லீடர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொடுக்க வேண்டிய எண்ட் ப்ராடக்ட் ஓட்டு. கடைசியில் அவங்க ஓட்டு எடுக்கணும், ஜெயிக்கணும், அதான் அர்த்தம். அவங்க ப்ராடக்ட் தான். இப்போ இவங்க மெட்டீரியல் என்ன போடணும் இந்த கேள்வி தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன். அடுத்தது இவங்களோட டூல் என்ன டூலை வச்சு என்ன மெட்டீரியலை வச்சு இந்த ஓட்டை பண்றாங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குமா, லாஸ் இருக்குமா? நீங்க ஒரு 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 இன்ஜினியர் இருந்தால், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருந்தால் அவருக்கு ஒரு ஓம்ஸ் லா பேசிக் இருக்கணும். எல்லா துறையிலையும் ஒவ்வொரு லா இருக்கும். அதுபோல் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேசிக் லா இல்லை ரூல் என்னன்னா ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டர்ஸ் பேட்டர்ன். இது வரைக்கும் இவங்க யாருக்கும் ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டர்ஸ் பேட்டர்னுக்கு உள்ள வித்தியாசமும் தெரியல, அது வெளியில் வந்ததும் இல்லை. ரைட்? வந்ததும் தப்பாக வந்தது. ரைட்? அப்போ அது மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த கிளியர் பண்ணுறோம். அப்போ நான் கிளைம் பண்ணிக்கிறேன், இவங்க மணியெல்லாம் 5% தான். நான் கிட்டத்தட்ட ஹோட்டலில் கட்டிங்க்கு மேலே அடிச்சுட்டு நான் கிளைம் பண்ணிக்கிறோம். ஆனால் கட்டிங்கே வச்சுக்கோ 5%ன்றது உங்களால் உணரப்பட்டுச்சுன்னா அவங்களோட மணி பவர் இங்கேயே ஒரு கட்டிங் போயிடுச்சு. அடுத்தது அவங்களோட மேன் பவர் 2 பேருமே சேர்ந்து மொத்தம் 50,000 வாங்குறாங்க. அப்படி இப்படி பிடிச்சா காசு பவர் மணி பவர்லாம் பிடிச்சி பார்த்தா 2 பேரும் 30 வாங்குறாங்க. சரியா? அப்போ 15 தான். ரொம்ப 45 ரொம்ப அதே நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் 45 2 15 தான். இப்போ நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஒரு நான் கிளைம் பண்ணிக்கிறேன்.
அப்போ ரைட் அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ ஒரு குவார்ட்ரு 2 கட்டிங்கு ஆஃப் முடிஞ்சுது. இப்போது நம்ம அடிக்கலன்னு ஆரம்பித்தா நிறுத்திடுமா? நிறுத்த மாட்டோம். நல்லா இருக்குன்னா மேலே தானே அடிப்போம். இப்போ இந்த மைண்டு பவர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அந்த மைண்டு பவரும் ஒரு தடவை காலி பண்ணுவோம். இந்த மைண்டு பவர் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ 3 பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன். ஓட்டிங் பேட்டர்ன், டைம் பேட்டர்ன், மணி பேட்டர்ன், அப்புறம் மீடியாவோட பேட்டர்ன், விஷன் பேட்டர்ன். மீடியாவோட பேட்டர்ன் விஷன் பேட்டர்ன், டைமுனா உங்களுக்கு டைம் பேட்டர்ன். புரியுதுல? 3 பேட்டர்ன் புரியுதா இல்லையா? புரிஞ்சுது. ஸோ இப்போ மைண்டையும் நம்ம சும்மா விடுவோம்னா, இந்த மைண்டுக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்ககிட்ட விட காண ஆரம்பிச்சு அவங்களால விட சொல்ல முடியல, மைண்டும் காலியாகிடும். என்னென்னா, துறை சார்ந்த அறிவு கொஞ்சமாவது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைண்டு ஒர்க்கர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா ஓட்டஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லுங்கள். இது அவங்களுக்கான சொல்லணும். இதில் உண்மையாகவே இவங்களெல்லாம் உண்மையாகவே ஜெயிக்கணும்னு வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு வேலை செய்கிற கட்சி தலைவர்கள் அவங்கள கூப்பிட்டு, இப்போ என்ன ஓட்டஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இவ்வளோ நாளாக நீ சொல்லவே இல்லையே, என்ன ஓட்டஸ் பேட்டர்ன், அது என்னன்னு சொல்லு. அந்த ஓட்டஸ் பேட்டர்னில் அந்த 100 இருக்குன்னா அதில் நான் கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 100 இப்போ ஒரே ஒன்று தான் சொல்கிறேன். ஓட்டஸ் பேட்டர்ன் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் தான் மொத்த கட்சி வாக்காளர்கள், மீதி 60 பேர் கட்சி சாராதவர்கள். இவ்வளோ தான். இதை எந்த ஊரில் எந்த பீச்சில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும், புது இடத்துல, வேற ஒன்றும் சொல்ல. ஸோ இந்த மீதி 60 யார்? இந்த 60 பிரித்து யார் சொல்கிறாங்களோ, இதை யார் வேணால் சொல்லலாம். இதை இங்கே பார்த்துட்டு இருக்க நீங்கள், இந்த வீடியோவை பார்த்து வெளியில் பார்க்குற பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த இந்த இதை எப்படியாவது டைப் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் டைப் பண்ணி இந்த பதில் சொல்லுங்கள். துறை சார்ந்த நீங்கள் அறிஞராக இருந்தால் இந்த சவாலை ஏற்றுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போது இந்த மைண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கணக்கை ஒரு கணக்கு ஒன்று கொடுத்து பார்த்தீங்களா, இந்த கணக்கை நீங்கள் திரும்பி போட மாட்டீங்கன்னு அந்த சேலஞ்சையும் எடுத்துக்க. ஓட்டஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லு, இந்த 2த்தையும் சொல்லு. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு 1,00,000 ரூபாய். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாராவது இருந்து நீங்கள் இந்த கட்சிக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இப்போ 2 விஷயம் என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குதுன்னா, இந்த அரசியல் நடுநிலையாளர்கள் போல பேசுகிறவங்க ஆனாலும் ஆதரவாக பேசுவாங்க. எப்படி ஒரு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஆனாலுமே அவங்க எல்லாருமே அவங்களுடைய அடிப்படை கணிதமும் இதுவும் இல்லை. அவங்க கதை முடிஞ்சிடுச்சுன்னு நான் கிளைம் பண்ணிக்கிறேன்ப்பா. இது பார்த்துட்டு இருக்கிற பீப்புள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒன்று. அடுத்தது, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் துறை சார்ந்த எந்த விஷயமும் ஓட்டிங் பேட்டர்ன் வாட்ஸ்அப் பேட்டர்ன் தெரியாது, இந்த கணக்கு தாவலை எடுக்க தெரியாது. இந்த மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா, இன்னொரு நல்ல உதாரணம். இந்த பிரியாணிக்கு மெட்டீரியல் சொல்லிட்டோம், நமக்கு தெரியுது அரிசி படின்னு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு உள்ளே வராங்க ஓட்டை எடுக்கணும்னா அவங்களோட மெட்டீரியல் என்னென்னா, அவங்க எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த தலைவர் ஒன்று, பீப்புள் ஒன்று. தலைவரும் பீப்புளும் தான் மெட்டீரியல் அவங்களுக்கு. இவங்க அவங்களுடைய பாத்திரம் அண்டா, பிரியாணிகள் அண்டால்னா அவங்க முன் வைக்கிற அரசியல். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் அளந்து கட் பண்ணி கனெக்ட் பண்ணுவார். நீங்கள் பிரியாணி மாஸ்டராக இருந்தாலும் அளந்து கட் பண்ணி கலக்குவீங்க. இங்கேயும் அதே தான் ப்ராசஸ்ஸு. உங்கள் லீடர் இருக்கிறாருன்னா அந்த லீடரோட பவரை அளக்கணும், பீப்புளோட பல்ஸை அளக்கணும். இதுதான் நீங்கள் மெட்டீரியலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மெட்டீரியலை கட் பண்ணுறது ப்ராசஸில் போகணும். ஏன் ஒரு மாதிரி வாய் வராது? சாரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரை பற்றி பார்த்துருவோம். அவர் பேர் PK. அவர் வந்தார் இப்போ கடைசியாக. பிரசாந்த் கிஷோர் என்ற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போ வந்தார். வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ளே போய் அவர் போய் என்ன பண்ணியிருக்கணும், லீடரோட பவர் எடுக்கணும் இல்லையா, பீப்புளோட பல்ஸ் தெரியலாம். அவர் தான் பல கட்சிக்கு வேலை செஞ்சார். அவருக்கு தமிழ்நாடு பல்ஸ் தெரியாதா? தெரியும்னு வச்சுக்குவோம். தெரியாதா? எல்லாமே கேள்வியாக இருக்கட்டும். இப்போ லீடரோட பவரை எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் போய் ஒரு நாள் கடைசியாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யார் அந்த லீடரு? விஜயோட பவர்னா அவர் என்ன சொல்கிறார்? பவர்னா என்ன? பவர் இல்லை, ப்ளஸ் மைனஸ் அந்த தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பவர்னா.
முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் இருந்தால் தான் அங்கே மேட்ரு. அப்போ அவர் எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு 15லேருந்து 20 அப்படின்னு ஒரு 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 என்ன மெட்டீரியலை அவருக்கே தெரியாது, தப்பு பண்ணுறது மெட்டீரியலை செக் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பல்சர் செல் பண்ணுறாரு. இப்போ அவர் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மெட்டீரியல் இருக்குது, டூல் இருக்குது, அரசியல் இருக்குது, ப்ராசஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு போகணும். இதாங்க நாங்கள் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்துல நான் சொல்கிறேன்ல, 10 நிமிஷத்தில் பாதி, 10 நாளில் மீதின்னு சொல்கிறேன்ல. வேலை தெரிஞ்சவன் டைம் சொல்லி தானேங்க செய்வான். அவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாராம். வேலை செய்ய வந்து நீ மாஸ்டர்னா வேலை செய்ய ஓனர்கிட்ட வந்து, சார் நீங்களாம் வந்து அப்படி இப்படி நீங்கள் தான் என்ன. அப்போ அவருக்கும் ப்ராசஸ் தெரியாது. இந்த ப்ராசஸ் என்னன்னா, இந்த ப்ராசஸில் 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்று, இந்த ப்ராசஸில் அதாவது அரசியல் களத்தில் வரல, கடல் களத்தில் வரலன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அதை ஒரு பொருளாகவே ஒரு உருவமாகவே படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. புதுசாக கேட்குறவங்களாம் பயம் வரும். அரசியல் களம் என்பது அப்பா ஒன்றும் கிடையாது. பர்செப்ஷன் வாரு, நம்பர் கேமு. அரசியல் காலத்தில் இது 2 தான் நடக்கும். ரைட்டுங்களா? இப்போ இருக்கிற பர்செப்ஷன் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பர்செப்ஷன் என்ன? டிஎம்கே கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கு. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. இதை தடுக்கக்கூடிய 2வது ஒரு சக்தி கண்ணுக்கு எதிர்க்கு இல்லை. இதுதான் திமுகவை பற்றிய பர்செப்ஷன். ரைட்டுங்களா? 2வது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இப்போதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை பிடிச்சி போடுறாங்க. அப்படி இப்படி இன்னும் 2-3 கட்சிகள் வந்துச்சுன்னா அந்த நம்பர் 1 டிஎம்கேக்கு ஃபைட்டு கொடுக்கலாம், பார்க்கலாம். இது அவங்கள பற்றிய பர்செப்ஷன். அடுத்தது 3வது அண்ணன் சீமானுக்கு என்ன பர்செப்ஷன்னா, அவர் ஜெயிக்கிற தோக்கரை பற்றி கவலைப்பட போகிறது இல்லைப்பா. அதான பர்செப்ஷனு. அவர் பாட்டு தனியாக நிற்பார், தனியாகவே அது வரட்டும்னு கடைசியில் ரிசல்ட்டை நோக்கி போவார்ப்பா. ஒன்றும் தப்பு ரைட்டு பற்றி ஒன்றும் இல்லை. அவரை பற்றியான பர்செப்ஷன். இப்போ விஜய் அண்ணன் விஜய் பற்றி பர்செப்ஷன் என்னன்னா, யாரை பேர் சொல்றேன்? திமுக சொன்னேன். திமுக எல்லாரையும் இல்லைங்க, ஐயான்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் தாங்க சொன்னேன், அண்ணன் சொன்னேன். நான் சொன்னேன் மன்னிச்சுட்டேன். இன்னொரு ஐயா மன்னிச்சு சீமான் அண்ணன் போதுமா? சீமான் அண்ணன், விஜய் அண்ணன், நீங்க அண்ணன், எல்லாரும் அண்ணன் தான். சப்ஜெக்டுக்கு போங்க. யூஸ்லெஸ் விஷயங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்களும் அதுக்குள்ளேயே போறீங்களே, உங்க திறமையை காட்டுறீங்களே. ரைட்டா? இது மந்திரிக்கான அரசியல் இல்லை, மன்னருக்கான அரசியல் இல்லை, மக்களுக்கான அரசியலுக்கான கல்வினா. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ற பாருங்க. இப்போ டிஏபி அதாவது தேரி ஒரே ஒரு நாள், கால்குலேஷன் ஒரே ஒரு நாள் இங்க முடிஞ்சது. பிராக்டிகல் 10 நாள். நீங்க அரித்மெட்டிக் கால்குலேஷன் சொல்றது, அரித்மெட்டிக் ஒரே நாள்ல உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரே நாள் நீங்க தேடி கத்துக்கிட்டீங்கன்னா 10 நாள்ல யாரை வேணா ஆட்சி அமைக்கலாம். இது சரி, இது அது இருக்கட்டும். அங்க ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா? ப்ராசஸ் எப்படி செய்யறது? பிரியாணி செய்யற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு மெட்டீரியல் அளவுக்கும் தெரியாது, டூலும் தெரியாது. ஸோ அவர் செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்னன்னா 2 தான். பர்செப்ஷன் வாரு, நம்பர் கேம். பர்செப்ஷன் வாரு. இப்போ பர்செப்ஷன் சொல்லியாச்சு. விஜய் அண்ணன் வந்து அவருடைய பர்செப்ஷன் என்ன? அவரு ஓட்ட பிடிச்சி திமுக வெற்றிக்கு உதவ வந்திருக்கிறாரா இப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அவர் எந்த பெரிய ஆக்டிவிட்டிஸும் பண்றது இல்லையே. அவரு டிஎம்கேக்கு பி டீமா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. நானும் புதுசா உங்களுக்கு வந்து கொடுக்கல. இந்த கேள்விகள்லாம் இருக்கு. இதுதான் அவரை பத்தி பர்செப்ஷன். அவர் எப்போ வந்து என்ன பண்ணி ஏது பண்ண போறாருன்னு இந்த பர்செப்ஷன்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பர்செப்ஷனை மாத்துறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டையும், ஒரு மூவ், ஒரு சீன், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சீன் ஒரு மூவ் கூட கொடுக்கல இல்லையா? அப்படி கொடுத்திருந்தா அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒன்று பண்றாரா, அது இவர் சொல்லி கொடுத்ததுனால பண்ணிருப்பாரு, நம்ம கற்பனை கூட பண்ணிக்கலாம். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவர் புதுசா ஒரு மூவ் எடுத்தாரு. இவர் எந்த மூவும் எடுக்கலன்னா அவருக்கு மூவ் இல்லைன்னு அர்த்தம், இவருக்கு மூவ் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இதுதான் அனலைஸ். ரைட்டு. ஆமா. இப்போ பர்செப்ஷன் வார்ல நீங்க ஜெயிக்காம நீங்க நம்பர் கேம்ல ஒன்றும் பண்ண முடியாது. பர்செப்ஷன் வார் எப்போ நடக்கும்னா, எப்பயுமே பர்செப்ஷன் வார் நடக்கும். நாளைக்கு நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னா நானும் பர்செப்ஷனுக்குள்ள வந்துடுவேன். இருந்தாலும் ஜெயிப்பானா மாட்டானா, இவன் எவ்வளோ ஓட்டுவாங்க, நீங்க பர்செப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் உங்க பர்செப்ஷன் நாளைக்கு இல்லை அவர் வளர்ந்துட்டாரு அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க பர்செப்ஷனை மாத்துறது தான் இது. 50 வருஷம் கட்சியா இருந்தாலும் சரி, புது கட்சியா இருந்தாலும் சரி, பர்செப்ஷனை கொண்டு வரதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. ரைட்டுங்களா? இந்த பர்செப்ஷன் வார்ல நீங்க ஜெயிக்காம நீங்க அப்படியே நம்பர் கேம் உள்ள போனீங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் வர போகுது. ஆல்ரெடி புரியுதுங்களா? அது லாஸ்ட் மினிட்ல அது நம்பர் கேமா மாறும் கூட்டணி. இப்போ ஒருவேளை நீங்க பர்செப்ஷன் வார்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, 2வது இடம் 3வது ஒரு மாதிரி டைட்டா இருக்குது, என்ன பர்செப்ஷனே பண்ண முடியல, யார் ஜெயிப்பா சொல்லவே முடியலன்றது ஈஸியான பதில்.
என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு பர்செப்ஷன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் இவரும் சேரலாம், இவர் 3 நாளும் சேரலாம், 3 நாளும் சேரலாம், எல்லாம் சேர்ந்து என்ன வேணா நடக்கலாம். பர்செப்ஷனை சந்தேகம் முடிவு இல்லாமல் கேள்விக்குறியாக வச்சுக்கிட்டே போகிறது. ரைட்டு, நீங்கள் பர்செப்ஷன் வார முடிச்சு நம்பர் வாரில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, அடுத்தது நம்பர் கேம் ஜெயிக்கணும்னா அங்கே வந்து இந்த மாதிரி கற்பனைகள் பதில் கிடையாது, அங்கே ப்ராப்பர் எவிடன்ஸ் காட்டணும். இவர் இந்த காரணத்தால் தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க போறாருன்னு நம்பர் கேம்ல நீங்க போறதுக்கு முன்னாடியே இப்போ அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணிருக்குன்னா பர்செப்ஷன் வர கிட்டத்தட்ட முடிச்சிருச்சு. நம்பர் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. திமுக இவ்வளோ வாக்கு, கூட்டணி இவ்வளோ வாக்கு, இவ்வளோ செல்வாக்கு, புரியுதுங்களா? இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க நம்பர்ஸ் கேமுக்கு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பர்செப்ஷன் வரைய தொடங்கல. ரைட்டுங்களா? இப்போ நான் 10 நிமிஷத்தில் பாதி முடிச்சிட்டேன். என்னால் 10 நிமிஷம் 10 நாளில் மீதியை பண்ண முடியும். ஏன்னா எனக்கு மெட்டீரியலை எப்படி ரீட் பண்ண அளக்கணும்னு தெரியும், கட் பண்ணணும்னு தெரியும், இது பண்ணணும் தெரியும். நீங்கள் எவ்வளோ கந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எனக்கு அதான் 10 நாள்ன்றது அதான். இப்போ உங்களோட பர்செப்ஷன் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்களுடைய பர்செப்ஷன் 10% கம்மியாக நீங்கள் கொடுப்பீங்க. 10% இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரே நாள் தான். இப்போ எப்படி பாதி 10 நிமிஷத்தில் பாதி நான் முடிச்சுட்டேன்னு சொல்கிறேனோ, இதே சீனை நான் அவருக்கு ஒரு சீன் ஒரு மூவ் கொடுத்தேன்னா ஒரே நாளில் அவர் தான் பர்செப்ஷன் இல்லை, பர்செப்ஷன் எல்லாம் மீறி நம்பர் கேமில் ப்ராப்பராக அவருக்கு நான் ப்ரூவ் பண்ண வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. நான் சொல்கிறது பாருங்க, நம்பர் கேம், நம்பர் தான் காட்டணும். இந்த தேர்தலில் நான் தான் இன்னும் அப்படின்னு ஒரே நாள் ஒரே மூவில் அவரை கிளைம் பண்ணிக்க வைக்கிறதுக்கான மூவ் சீன் ப்ரோக்ராமில் என்னால் கொடுக்க முடியும். எவ்வளோ நாளில்? ஒரு நாள். சரி, இப்போ அண்ணன் சீமான் வந்துட்டாரு. அவருக்கு உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அவர் வந்து எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுவார், எல்லாத்தையும் கலைப்பார், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார் இல்லையா? இப்போ இதுக்கும் ஒரு ரியாக்ட் மட்டும் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இது தம்பி 5 நாள் என்ன சிஎம் ஆக்குறேன்னா நான் அவர் 5 நாள் சிஎம் ஆக்குறேன், அவர் தான் சிஎம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்ல வைக்கிறேன். இப்போ அவர் என்ன கலாய்க்கலாம், நான் அவரை கலாய்ச்சி தான் நினச்சிக்கிட்டா கூட அவர் தான் நினச்சிக்கிட்டான். அப்படியாடா தம்பி செஞ்சிடா, அவருடைய மைண்ட் வயசுலேருந்து பேசுகிறேன். சரா தம்பி என்ன செய்யமாக்கிறதுக்கு இதாகவும் கிடக்குற, அதுவும் 5 நாளில் செய்கிறேன்ற, ஏதாவது காசு விஷயமாடா வானாண்ணே, அதெல்லாம் ஒன்று வாண்ணே. அப்படியா? இப்போ என்னடாண்ணே நான் துணை முதல்வர் ஆகிக்கிறேண்ணே, துணை முதல்வர்ண்ணா நடா சொல்கிறேன். ஆமாண்ணா ஒன்று சிஎம் ஆகும்போது இப்போ எனக்கு என்ன இது, நான் ஒன்று சிஎம் உங்களை நாங்கள் சிஎம் ஆக்கினா தானே எனக்கு துணை முதல்வர். நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்தா நீங்கள் கொடுத்துருவீங்களா? 5 நாள், நீங்கள் 5 நாள் தானே அதுவும் டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அரசியலை காட்டுங்க, வாக்கு கொடுத்துட்டு கூட யார் கூட ஏமாத்துங்க. அப்புறம் அப்போ 10% இருந்தால் ஒரு நாள், 5% தான் நாள். அரசியல் ஆக்டிவே இல்லாத சசிகலா நாளைக்கு ஆக்டிவ் பல்ஸில் வந்தால் கூட 10 நாள். விஜய்க்கு ஒரு ப்ரோக்ராமு, சீமானனுக்கு ஒரு 2-3 ப்ரோக்ராமு, இல்லை அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக போட்டாலும் ஓகே. கட் பண்ணி 4-5 ப்ரோக்ராம் அவர் பண்ணார்னா போதும். சசிகலா அம்மாவுக்கு இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா, ஏன்னா ரொம்ப நாள் இல்லைல்ல, அந்த ஸ்டார்டிங் சீன் ஓப்பனிங் சீன்லாம் கொஞ்சம் கொடுத்து பண்ணால் 10 நாளில் கிளைமேக்ஸும் முடிக்கலான்றத நான் ஓகேவா? ஸோ சரி, கேள்வி கேட்க ஆசைப்படுறீங்க இல்லையா? தேங்க்ஸ் பிரதர். சரி, நான் முடிச்சுக்கிறேன். இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் உட்காந்துக்கிறேன். ஒரு 3-5 நிமிஷத்தில் எடுத்துருவேன். அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட 67லேருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு. இவர் சொன்னார்ல, இந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம், டிஎம்கே அந்த முறை ஜெயிக்கும்னு எல்லாருமே நினைச்சோம். ராஜீவ்காந்தி மண்டே போட்டார். என்னாச்சு? போச்சா? எல்லாம் போச்சா? ஒரு சின்ன விஷயம், இவர் கால்குலேஷன் எப்படி அதில் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க. அதாவது ராஜீவ்காந்தியோடைய மரணம் திமுகவுடைய தோல்வியை பாதிச்சு அண்ணா திமுகவை ஆட்சி கொண்டது. இதுல நீங்க சொல்ற எந்த ஒர்க் அவுட் ஆச்சு? அதுதான் அந்த 50 ஓட்டு சொன்னேன் இல்லைங்களா, மீடியா மறைக்கிற பேட்டர்ன். ஏடிஎம்கே டிஎம்கே வாங்குற மொத்த ஓட்டு 50%, அதில் அவங்க கட்சி ஓட்டு 2 பேருக்கு சேர்ந்து 30,
அவங்க 2 கூட்டணியும் 5 பேர் காசுக்காக வாக்களிக்கிறாங்க. 5 பேர் காசு இல்லாமல் அவங்க வந்து இவர் தான் ஜெயிக்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கணும், இவர் தான் ஜெயிக்க போறாரு, இவர் ஜெயிச்சாதான் நல்லது. புரியுதுங்களா? அது பல இருக்குது. ஜெயிச்சாரு, ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சா நல்லது, ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறவங்களும் ஓட்டு போட்டுருவோம். அதுதான் அப்போ அந்த அலை, அதுக்கு பேர் வேவ். அதை நான் தமிழில் சொன்னேன், இங்கிலீஷில் சொன்னேன், நீங்கள் அலைன்னு சொன்னீங்க. இப்போ நான் அது வேவ்னு சொல்கிறேன். 10% வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி நேரம் வேவ் பார்த்துக்கிட்டு அந்த வேவோட போய் சேர்ந்துருவாங்க. அன்றைக்கே அந்த வேவ் இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது வேவை கிரியேட் பண்ணலாம். அடுத்து இல்லை, இது அவர் வேவை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட எவனையா சாவடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த பேச்சு நடக்காது. அவளுக்கு காசு வந்துருச்சு, எனக்கு காசு வரல, ஓட்டை மாற்றி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்திலேருந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இவர் சொன்ன கூட்டணி கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, என்னைக்குமே அந்த கணக்கு செல்லுபடியாகாது. திமுகவுக்கு தனி ஓட்டு அதில் தெரியுதா? இல்லை. அண்ணா திமுகவுக்கு தனி ஓட்டு தெரியுதா? இல்லை. பாமக தெரியுதா? இல்லை. எல்லாம் கூட்டணி நிற்கிறாங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் போட்ட ஓட்டு தான் அது. அது எப்படி திமுக கூட்டணி கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் போய்ங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் கூட மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இருங்க இப்போ என்னன்னா, நான் தான் சொன்னேன், நீங்கள் பீச்சுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, எங்கேயாவது கும்பலாக நியூட்ரலாக வரவங்கள போங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஆள் ஒரு கட்சி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கட்சினே கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் இருங்க நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டு தெருவை கற்பனை பண்ணி பாருங்க. குறுக்க நடுக்க போங்க, 25 வீடு நீங்கள் போங்க, கணக்கு பண்ணுங்க. நீங்கள் பாருங்க எந்தெந்த கொடி அப்படின்னு கணக்கு பண்ணுங்க. 100 வீட்டில் 40 வீட்டில் தான் கொடி இருக்கும். கொடி இருக்கும் மீன்ஸ் கட்சிக்காரன் இருப்பான் ஒருத்தன். மீதி 60 பேர் எந்த கட்சியும் சேராதவன் தான். இவ்வளோ தான் இவங்க. அடுத்து இப்போ நீங்கள் வந்து வானதி சீனிவாசன் வெர்சஸ் கமலஹாசன் கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் நின்னாங்க. கடைசி வரைக்கும் கமலஹாசன் தான் முன்னிலையில் இருந்தார். ஒரே ஒரு ஓட்டு வந்துச்சு, துப்புக்கட்டின்னு கமலஹாசன் விழுந்துட்டாரு, வானதி சீனிவாசன் வந்துட்டாங்க. இதுக்கு இவர் என்ன சொல்ல போறாரு? பதில் சொல்ல தெரியலையா? பதில் சொல்ல தெரியல சொல்லுங்க. ஏங்க ஒரு செகண்டுங்க, நான் கேட்கறேன். கேள்வியே இல்லை. என்னவோ ஒரு இன்சிடென்ட் அது. நான் சொல்றது இன்சிடென்ட் எப்படி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பண்றது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விஐபி எல்லாம் பண்றது. பேசிக்கே தெரில. நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த தெரில வந்து அவர் வந்து என்னங்க இது காசு ஏதாவது நியாயமா பேசணும்ல. நான் சொன்னதில்ல, இது ஒரு பர்சன்டேஜ் கணக்க தப்பா போடுறாங்கன்னு சொல்றேன். ஒரு பர்சன்டேஜ் கணக்க தப்பா போடுறாங்கன்னு சொல்றேன். இல்லை நான் உடைச்சிடறேன். இன்னொன்னு சொல்றேன், மனம் ஒரு குரங்கு. அதாவது வீட்டில் இருந்து காசு வாங்கிட்டு போவான், அங்கே போய் ஓட்டு போடணும்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான், ரெட்டையில வரும் போட்டுவான். இதை எந்த கணக்கில் வைப்பீங்க? அத்த சேம் மூமெண்ட் மாறிடும். அதான் சொன்னேன், மைண்ட் பேட்டர்னே இதான வாக்களிக்கும் முறைன்னு சொன்னேன். அதான் பேட்டர்னே. 60 பேர் ஏற்கனவே டிசைடட் ஓட்டடு. நம்மலாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தான் சொல்றீங்களா அவன் அதுக்கு தான் போடுவோம், அதுக்கு தான் 60 பேர் தான்ன்றாது. 40 பேர் கட்சிக்காரன்னு சொல்றேன்ல, அது மாதிரி கட்சி சேராத 20 பேர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான்ற. நான் 40 பேர் முடிவு பண்ணலன்ற. நான் அவன் என்ன பண்ணுவான் அதான் சொல்றேன். எவன் காசு கொடுக்கணும் அவனுக்கு ஓட்டு போடணும் பார்க்கலாம், இல்லை போடலாம், என்ன ஓட்டு போட்டு என்ன போகுது? அவன் மைண்டு புரியுதுல்ல. 40 பேர் அவன் காசு வந்துச்சுப்பா, நல்லா வந்துச்சுப்பா, அவன் எனக்கு தான் கொடுத்தான், எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தான். ஆனா யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டான். அப்படியே திட்டு வேலையை எப்படிங்க பண்ணுவான்? ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான். அவன் அதே திட்டு வேலையை அவங்க வீட்டில் பண்ணிட்டு போயிடுவான். காசு அல்ல நீங்கள் போட எடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம காசு வாங்கணும், நம்ம போட்டோன்னே அந்த காசு வாங்குறவன் 108 பேருன்றான். நான் காசு வாங்குறவனே, காசை கையில் வாங்குறவனே 108 பேர் தான். அந்த 8 பேர்ல சரி வாங்கணும், அவன் தான் ஜெயிக்க வேற போகிறான். இன்னொன்று யோசிப்பான், நம்ம காசை மட்டும் வாங்கிட்டோம், அவன் தான் ஜெயிக்க போகிறான், இப்போ மாற்றி போட்டு என்ன வருது அப்படின்னு போட்டுருவான். புரியுதுங்களா? ஒவ்வொரு இங்கே ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாக்காளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 108 பேர் இருக்குது. நல்லவன், படித்தவன், மெட்ராஸ்காரன், ஏழை, அந்த ஜாதி, தமிழன், என்ன சொல்கிறது, முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணவன், என்ன எவ்வளோ வச்சுக்கலாம். உங்களுக்கு 108 கேட்டகரி இருக்கு. ஆனால் அவன் ஓட்டு போட்டோன்னே, அவன் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவார்னா, ஓட்டு போட்டோன்னே
ஒரு ஜாதி வெறியருங்க. அவர் முஸ்லீமா? அதெல்லாம் சொல்லாதீங்க. முஸ்லீம்னா அவர் இந்த மைனாரிட்டி ரகுராம் சாமி, இந்த பிரசாந்த் இதெல்லாம் இங்க சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. இங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. பிஜேபி நேதாவா சொல்லும் அவர் ரொம்ப ராமர் பக்தருங்க, அவன் ஒரு ஓட்டு தான் போடுவான், அதனால அதை நம்ம ஓட்டுன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தவங்க சொல்ல நம்ம ஜாதி, நம்ம கேண்டிடேட் நின்ட்டாங்க, நம்ம ஓட்டு, நம்ம ஜாதி ஓட்டு. இதெல்லாம் கிடையாது. அவன் மனசு அவன் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் என்னவா நினைச்சுக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ற அந்த மூமெண்ட் தான் அது தெரிகிறது. சொல்ல முடியாது. இவரே சொல்லிட்டாரு கடைசி நிமிஷத்துல வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு. அப்புறம் எப்படி ஜெயிக்கிற முறையை சொல்ல முடியும்? இந்த கேள்வி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கோவப்படல. இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. 40 பேர் தான் லாஸ்ட் மினிட், 40 பேர் தான் லாஸ்ட் மினிட் டிசைடர்னு சொல்றேன். திரும்பி நான் சொல்றது புரியுதா? அதிமுக காரங்க, திமுக காரங்க, அவங்களுக்கு எதிரானவங்க 60 பேர். திரும்பி சொல்றேன், நீங்க கணக்கா உள்வாங்கலன்னா திரும்பி எத்தனை உள்வாங்குறது? இதெல்லாம் அடுத்த கேள்விகள். பெருந்தலைவர் காமராஜர் 67ல என்னை வந்து கோட்டையில வந்து பாருங்கன்னாரு. திமுக ஜெயிச்சது, அதுவும் கூட்டணியில் ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில தனியா ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி எப்பவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை. அதனால நீங்க சொல்ல, அதனால ரகசிய ஓட்டெடுப்பு, அதனால நீங்க யுக்தி கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அது இன்னும் அவருக்கு இன்னும் அவர் களத்தில் இறங்கல. ஒரே ஒரு மூவ் அவர் பண்ணா, நான் சொல்றேன் ஒரே ஒரு மூவ். எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணாரு, மாநாடு, அந்த பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன ஒரு வேற என்னங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேற என்ன பண்ணாரு, மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாரு. இதானே அவரோட அப்பியரன்ஸ். இதெல்லாம் ஒரு மூவ் தானே, சீன் தானே. நான் சொல்றேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா, ஏன்னா அவருடைய பவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு வந்து ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அளக்க தெரியணும். அவரோட பவர் 5 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். கண்டிப்பா பேசுவேன். அவரு என்ன ஏதோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பல, கேட்பார்ல, ஒரு ப்ரோக்ராம் தானே, இதை நீ செய்ய, இதையே நீ செஞ்சிருந்தீங்கன்னா வேற நேரம் இருப்பேன் நான். இவ்வளவு நேரம் புரியுதா? இவ்வளவு நேரத்தையே விஜய் மெஷின் வந்து ஏன்னு தெரியுங்களா? இந்த டைலாக் பாருங்க, ஒரு மெஷின் பேர் வச்சிருக்கோம் இல்லையா, 1 மினிட் ப்ளீஸ். ஏன் மெஷின் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த மெஷின்னா என்ன, நண்பன் படத்தில் சொல்லுவார் பாருங்க, ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவர் ஆக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்க வைக்க முடியும். கண்டிப்பா ஆக்குவேன். அண்ணா, நீங்க அரசியல் விமர்சகர் சரிங்களா? அவங்க அரசியல் கண்டிப்பா தெரியும். இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டீங்க. அவர் சொன்னது வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர் பாண்டியன் சார் வந்து எனக்கு இன்னைக்கு தெரியாது, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து அவர் கொடுத்தாரு போன எலெக்ஷனுக்கு. பொய்ய சொன்னா நான் என்னங்க பண்றது? இவர் ஆபீஸ் வந்து என்னத்த பிரசன்டேஷன் பண்ண சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாம் சரி அது மகேஷ் இருக்காப்ல, சாட்சி மகேஷ் இருக்கிறாப்ல. சொல்லி முடிச்சாரு மகேஷ் இருங்க. ஒரு நெகட்டிவுக்கும் இங்க வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு பாண்டியன் சாரை பார்க்குறப்ப கமல் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கமல் சாரை ஏன் பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னன்னா, அவர் என்ன சொல்ல வந்தார், அன்னைக்கும் சொல்ல வந்தது இன்னைக்கும் சொல்லுவது ஒரே ஒரு விஷயம்தான். ஓட்டுக்கு பணம் வாங்காம ஜெனூனா ஓட்டு போடுறவங்க ஒரு 30 to 40% பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளை எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றது தான் இதோட தியரி. அதாவது யார் ஜெயிப்பாங்களா அடுத்தது ஒரு
நானும் ஒரு பெரிய கட்சியோட பெரிய பொறுப்புல இருக்கிறேன். ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்கிறாங்க. பைல்வான் சொன்ன மாதிரி நிரந்தரமா இருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனா யார் கட்சியும் சாராம அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவா இருக்கு. ஒரு 20-25%, இப்போ 30% கூட சொல்றாங்க. அவங்க வந்து எந்த கட்சியும் சார மாட்டாங்க, எந்த அமைப்பை சார மாட்டாங்க. அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க. அதுதான் அவர் வந்து பிரசன்டேஷனா இங்க கொடுக்க விரும்புறாரு, அதுதான் கொடுத்துருக்காரு. இல்ல என்னோட நாலேஜ் நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் இருக்கு சார் இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சார் சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் நல்லா கோவப்படுறீங்க. ஒரே விஷயம் சார், நீங்க ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்றது சொல்றேன். நான் முடிவு பண்றது தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆபரேட் பண்ணா 5 நாள், சசிகலா கோஆபரேட் பண்ணா கூட 10 நாள். பதில் இட்ஸ் நத்திங். இங்க பாருங்க சரி. இல்லைங்க எல்லாருக்கும் மீடியாவுக்கு ஒரு மைலேஜ் தேவை. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமா, எங்களுக்கு ஒரு மைலேஜ் தேவை. நாங்க பேச வர்றதை கேட்கறதுக்குள்ள, சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுக்குள்ள நீங்க ரியாக்ட் பண்ணும்போது முழுசாவே கணக்கு எடுக்கல. உங்களுக்கு இதுல என்ன கணக்குன்றது திரும்ப நாங்க இதோட நிறுத்த போறதுல சில விஷயங்கள் பண்ணுவோம். இல்ல சார், அப்படி போலவே இல்ல சார். இந்த ஸ்ட்ராட்டஜி போலவே சார். இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணா என்ன ஆவாங்க சார்? ஸ்ட்ராட்டஜின்றது அரசியலுக்கு போட்டா கக்கூஸ் கல்வத்துக்கா சார் அனுப்புவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி தான் ஆவாங்க. கரெக்டா? அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஆவாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எம்எல்ஏ வந்து ஃபாலோ பண்ணுங்கலாம் யாரும் சொல்லலை. சொல்றதுக்கு விஷயம் என்னன்னா, நீங்க பேட்டர்ன் படி இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் சொல்றது இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, விஜய ஒரே நாள்ல சிஎம் ஆக்க முடியும்னு எவனா சொல்ல முடியுமா? மீடியா மைலேஜுக்காக பேசுறது இருந்தா இதெல்லாம் பேசியிருப்பாரு. அவர் இது வரைக்கும் மெதுவாக தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரே நாள்ல விஜய சிஎம் ஆக்கி எங்க ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத ஒரிஜினாவை நான் மீட் பண்ணிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றீங்க? ஓகே, தாடி பாலாஜி இங்க வரதா இருந்தது, வரல. இருங்க, போஸ்டிங் இல்ல, அவருக்கு அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு 5 நாள்ல சீமான ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் ஒரே நாள்ல விஜய் சிஎம் ஆகணும். எப்படிங்க சொல்ல முடியும்? 10 நாள் தாங்க ஜீரோ நீங்க நினைக்கிற. சசிகலா சிஎம் ஆக்குறது மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. அப்படி கூட இல்ல. அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க. வேண்டாம், வில்லங்க பண்ணி விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல், உழைப்ப கெடுத்து விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்கு. டெய்லி பத்திரிகையாளர்களை பாக்குறாங்க, டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்களையே சிஎம் ஆக்க முடியும் நாங்க சொல்றோம்னா, எங்க விஷயத்த இருங்க, எங்க விஷயத்த யாரெல்லாம் வரலன்னா நீங்க கேட்டா தானே. பிரஸ்ன்றது மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நான் இப்ப பேசினதை வேற மாதிரி கூட சொல்லலாம். நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் வாய்களே பேசுறாங்க இல்ல, பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க இல்ல. அவரு தேர்தல் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியுதா? பீகார்ல என்ன பண்ணாரு இத சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் மூளை, அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. உண்மைதானே சொல்றேன். அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும்னு சொல்றேன்னா எவ்வளவு தில்லு வேணும்ன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும் ஃபர்ஸ்ட். மகேஷ், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை ஹேண்டில் பண்ற? அறிவு எல்லாம் எப்படி சொல்லுவ நீ? பிரச்சனை பொதுவா சொல்றேன். வார்த்தைகள் கவனம்பா, வார்த்தைகள் கவனம். இந்த பிரஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க சொன்னதே எங்களுக்கு புரியலைங்க. யாருக்காவது புரிஞ்சுதாங்க கை வைத்துங்க. யாருக்காவது புரிஞ்சுதா கை வைத்து. அதுக்கு நான் ஆரம்பத்தில் எதான் சொன்னேன். இவரு இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல. சொல்லவா? 2 கணக்கு, ஒரு கணக்கு, 2 கணக்கு, 2 கணக்கு, ஒரு கணக்கு. நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க.
ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க, தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டம் திமுக அதிமுக, மேன் பவர்னு சொல்லுங்க, மணி பவர்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்ப கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க, கேக் வாக்குன்னு சொல்றேன், தெளிவா சொல்றேன். அண்ணே அண்ணே மீடியா போக சொல்றேன், ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேக்குறேன், ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேக்குறேன். நான் வந்து இந்த கணக்க சேலஞ்ச் எடுத்துக்க சொல்றேன். இந்த பீப்புள்ஸ் நம்பர் பேரெல்லாம் வாசம் இல்லையா, இப்போ போட்ட கணக்கடி ஒரு நம்பர் ஒரு % தப்பா போட்டிருக்க. நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோவை நான் மக்கள் கிட்ட கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க, பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு. அது விஜய் இருந்தாலும் சரி, சீமா இருந்தாலும் சரி, சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி, நான் அது எதுக்கு சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் 0 அவங்க அப்படி நினைப்பீங்கன்றதுக்காக சொல்றேன். 0, 5, 10 அப்படின்றத உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க திரும்பி கொண்டு சரிங்க, நீங்க காசு இல்லாம முதலமைச்சர் சொல்றேன். கணக்க நீ தப்பாவே போடு, உனக்கு புரிஞ்சுக்க. 25% ஆனா கூட 25 மீதி 50ல 26 ஓட்ட ஒரு தலைவனால வாங்க முடியலன்னா அந்த தலைவன் ஒரு நல்ல தலைவன் யார் தெரியுமாங்க? இந்த தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இப்போ பொறுப்பேற்று என்ன ஆனா என்ன இங்க எல்லாரும் என்ன சும்மா சொல்லிக்கிறாங்க, தோல்வி தான் தோக்க போறது உறுதி என்று மறைமுகமாக மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா? எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்கி ஓட்டு போறாங்கன்னு சொல்றது வந்து அந்த தலைவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்றது தெரியும். இந்த கேள்வி அந்த தலைவர்கள் கிட்ட போச்சுன்னா யாரு ஏ டீம் பி டீம் எல்லாம் தெரிஞ்சிடும். இருக்கு சார் ரொம்ப நீங்களே பேசினீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க ஃப்ரீயா பண்றேன்றீங்களே, யாராவது ஒரு இப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க, உங்களால எவ்வளவு திராணி தில்லி இருந்தா ஒரு வார்த்தை, நான் இவங்களை வந்து நான் ஃப்ரீயா பண்றேன்னு இவங்களை வந்து நான் சிஎம் ஆக்குறேன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க அடுத்த இதுல வந்து மீட்டிங்ல நாங்க பேசுறோம். இப்போ கொஞ்சம் இருப்பா. இப்போ நீங்க அதான் கேட்டீங்க இல்லையா, என்ன கேட்டீங்க, யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. திரும்பி உங்களுக்கு ஒரு கருத்து வேணுன்றதான் அதான் அழகா சொன்னாங்க. அதுக்கு பேரு டெக்னிக்கலி ஒரு தொழில் சார்ந்தவன்றதுனால பர்செப்ஷன் அதுக்கு பேரு. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சொல்லுவோம். நான் ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம் கேம்ல. இன்னைக்கு திமுக தான் பர்செப்ஷன்ல, திமுகவை தோக்கடிக்க முடியாதுப்பா. அதிமுக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுதுப்பா. விஜய் என்ன பண்றாருன்னு தெரியலப்பா. அவர் பர்செப்ஷன் வார்லே இல்லப்பா. அவர் என்னப்பா மூவே கொடுக்கல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தவர் என்னப்பா பண்ணாரு புரியுதுங்களா? சீமான் அவருக்கு வெற்றியை பத்தி கவலை இல்லப்பா, அப்படியே நம்பர் கேம் உள்ள போயிடுவாருப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் பர்செப்ஷன் நம்பர். நான் சொல்றது, நான் உள்ள இறங்கினேன்னா உங்க எல்லாருக்கும் அடுத்தது வரும்போது என்ன, நான் எனக்கு புதுசு, நான் உணர்ச்சி பேசுறேன். நான் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு அரசியல்வாதியா இருந்தா இந்த மாதிரிலாம் உட்காந்து எனக்கு போட, நான் கேஷுவலா இருந்துட்டு போயிடுவேன். மனசுல இருந்து பேசுறவன் நான், எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ இப்போ என்னன்னா, அந்த நான் அடுத்து வந்தேன்னா சீமானந்தன் கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவரு என்னவோ தம்பி 5 நாள் ஆக்கடா அவ்வளவுதானங்க ஆக்கிடுறா, நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கிடான்னா அடுத்த தடவை அவரை வச்சு அண்ணா இதான ரிப்போர்ட்டு, நீ தானே சிஎம், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுப்பேன். நான் பேச மாட்டேன். இனிமே நமக்கு பேசுற வேலை இல்லை, யோசிக்கிறது வேலை. அதை வந்து நான் சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் யோசிச்சது எல்லாம் இருக்கிறத அளக்கிறது என் வேலை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் சார்? சீமான் விஜய், சீமானு உங்கள்கிட்ட இது பண்றாங்க, விஜய் உங்கள்கிட்ட காசு பை பண்றாங்க, எங்க போறீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? ரெண்டு இப்போ நல்லா ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மா தான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர்னா எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு யாரும் விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். நாள் போதும் புரிய வச்சு இவ்வளவுதான் நான் மூவே, இதான ரிப்போர்ட், புள்ளி விவரத்தை எடுத்து மீடியாவுக்கு கொடுத்தேன். நீங்க சொன்னீங்களா பேப்பர்ல, அப்ப அவர் என்ன கிளைம் பண்ண சொல்லுங்க தெரியுங்களா? நான் அவர் என்ன மூலம் கிடையாது, கிளைம் பண்ண சொல்லுவேன், எவிடன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றேன், ப்ராப்பர் எவிடன்ஸ். அப்போ கேளுங்க நீங்க, சீமானந்தனுக்குன்னா அவருக்கு அண்ணன் ஒரு 2 மூவ் முடிச்சிருந்தேன், ஒரு சேஞ்ச் பண்ணுனேன் கேம்ல முடிச்சுன்னா 5 நாள் தானே. அப்ப எனக்கு நான் 5 நாள் வேலை செய்வேனா, ஒரு நாள் வேலை செய்வேன்னா? நான் ஒரு நாள் வேலை செய்ய ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. கேளுங்க சார். இப்போ சீமான் விஜய் இதெல்லாம் சொல்றீங்க, இப்ப நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்ன ஜெயிக்க வைக்க வருவீங்களா?
நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இப்போ ஒரு நல்ல கேள்விங்க. அதை நானே ஆரம்பிச்சுட்டு கூட செய்யலான்னு அந்த கேள்வி தான் நீங்க கேட்டிருக்கலாம். இப்ப என் கேள்வி முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஜெயிக்குதுன்னா மணி பவர், மீடியா பவர்னு போய் சொல்றீங்க. உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க. அவங்களுக்கு போர் திறன்லாம் அவங்களாம் அடிச்சுக்க முடியாது. நீங்க அவங்க போர் திறன். ஆனா மீடியா சொல்லுது, ஏங்க மீடியா சொல்லுது, ஊரே சொல்லுதுங்க. அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இது மாதிரி சார் அவங்களுக்கே பிரசாந்த் கிஷோரோட தேவைப்பட்டது இல்ல போன எலெக்ஷன்ல ஜெயிக்க. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாரோட அடிச்சுக்கணும் போல இருக்குதுங்க. அர்த்தமா சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்க தெரியுதா? டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஒரு லீடரை போய் பார்த்தா அளந்துட்டு நான் பீப்புள் பல்ஸ், நான் தான் சொல்றேங்களே லீடரோட பவர் பீப்புளோட பல்ஸ் மூவ கொடுத்துட்டு போயிருங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா. அவ்வளோ பெரிய பவர் இருக்குதா விட்டா ஒரு நாள் போதுன்ற நான் என்ன நீ அதான் சொல்றேன். நீ சவால் ஏற ஓட்டர்ஸ் பேட்னு சொல்றான்னு கேட்கறேன் நான் இன்டைரக்டா. ஓட்டர்ஸ் பேட் தெரியுமா? நான் சொல்றேன், நானே திரும்பி சொல்றேன். இந்த கணக்கு சேலஞ்ச் எவ்வளவு சொல்றது? அதாவது அப்ப பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல். நீங்க மட்டும்தான் ஒரிஜினல். நான் ஒரிஜினல். ஓகே ரைட். சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் யார் வேணா சேலஞ்ச் எடுத்துக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட தெரியல. நீங்க எல்லாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவனா இருந்தா இத கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவன் நீ சீமாவும் உண்மையா நினைச்சினா, நீ ஒருத்தனுக்கு பிடிஎம் இல்லன்னா நீ கேட்கணும். மீடியாவை நாள்ல இருந்து மீடியா தான் நீங்க எல்லாம் சொல்றீங்களா, மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாங்க, பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. மீடியா உங்களால பணத்தை ஜெயிக்க முடியாது. மீடியாக்காரங்களை முடிங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க ஜெயிப்பீங்களான்னு. மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புள்ஸ, அதாவது பொய் பிரச்சாரம் பண்றவங்களை முடிக்கிறதாங்க. அப்புறம் நான் போய் எதுல போய் பிரச்சாரம் பண்றது? ஒரு விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகலா வந்தாலும் அவங்களே மீடியாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்கிறேன். இல்லனா எனக்கு தெரியாதா? எனக்கு மீடியா இருக்கா? என்ன நீங்க ஏத்துங்க. அடுத்தது தேதி, ஒரே நாள் தேதி, ஒரே நாள் அடிப்படை, ஒரே நாள் தேதி, 10 நாள் பிராக்டிகல், 10 நாள் ரிசல்ட், 10 நாள் ரிசல்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சரி.